வெல்கம் டு கார்கி கிச்சன். வாங்க, நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பிரண்டை வச்சுட்டு ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். இதுதான் பிரண்டை. தெரியாதவங்க நல்லா பார்த்துக்கோங்க. இதில் என்னெல்லாம் குணம் இருக்குங்கிறத நான் சமைக்கும்போது சொல்கிறேன். பிரண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது ஓமம், 2 ஸ்பூன் கிட்ட ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். இது அரை டீஸ்பூன் கிட்ட மிளகு. இது வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பூண்டு, கருவேப்பிலை, இது பிரண்டை. இப்போ பிரண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கையில், ஏன்னா இது கை அரிக்கும். இதில் இந்த மாதிரி மேலே உள்ளதும் எடுத்து கட் பண்ணிவிடுங்க. அது மாதிரி இங்கேயும் இப்படி கட் பண்ணிடணும். എന്നിട്ട് இதை இப்படி நல்லா எடுத்துக்கணும். இதை கண்டிப்பாக எடுத்துட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா தொண்டை அரிக்கும். இந்த 4 பக்கமும் இந்த மாதிரி இருக்கும். இதை இப்படி இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கடாய் போட்டிருக்கேன், கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். கடாய் ஒன்று ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆன உடனே நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இந்த பிரண்டை பார்த்தீங்கன்னா இது நல்லா பொரியணும். நல்லா அது எண்ணெயில் பொரிஞ்சா இல்லைன்னா நம்மளால் சாப்பிடும்போது தொண்டை அரிக்கும். அதனால் நல்லா இதை வறுத்துட்டு தான் நம்ம செய்யணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேடிஸ்க்கு கால்சியம் 30 வயசுக்கு அப்புறம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு கால்சியத்துக்கு நம்ம இந்த இதுலேயே நம்ம உடம்புல சேர்த்துக்கிறதுனால கால்சியம் சேரும். எண்ணெய் ஒன்று ஹீட் ஆகட்டும். இப்போது நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது நல்லா பொரிச்சுக்கலாம். இது நல்லா இதில் பொரியணும். இந்த பிரண்டை பார்த்திங்கன்னா பேக் பெயின், போன் ஃப்ராக்சர், அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இது நான் சொல்கிறத விட நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே அது எதுக்கெல்லாம் நல்லதுங்கிறது டீட்டெயில் ஃபுல்லாக கிடைக்கும். இது இந்த ஒரு பீஸ் நான் இப்போ காட்டின மாதிரி உள்ள பீஸை அப்படியே எடுத்து வீட்டில் மண்ணில் நட்டு வச்சிட்டிங்கன்னா அது தானே வளர்ந்துக்கும். நம்ம ஒன்றுமே அதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, இது லைட்டாக வெடிக்கும். இது இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். மெனோபாஸ் வர உள்ள லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ நல்லது. இந்த கால்சியம் உள்ளது. அதையும் ஒன்று நீங்கள் டீட்டெயிலாக போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம பூண்டை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். அதோட கூட வெங்காயமும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஓமமும் போட்டுக்கலாம், மிளகும். கருவேப்பிலையும்.
இது இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறணுன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி நான் மண் பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். இதில் இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஒன்று சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒன்று வெடித்தோன்னே நம்ம கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு ஒன்று வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் 2 போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்தோன்னே இந்த அளவு பிரண்டை வந்து நான் இதே மாதிரி தோல் எடுத்துட்டு வாஷ் பண்ணி சின்னதாக்கி வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இதை போட்டுக்கலாம். ஏன்னா இது ஏன் ஃபஸ்ட்டு போடுறோன்னா இது நல்லா வதங்கணும். ஒரு காஞ்ச மிளகா அதுவும் போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு பல் அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க, ஏன்னா இந்த பிரண்டை வந்து வேகிறப்ப வெடிக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரண்டை குழம்பும் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் தான். இது நான் உங்களுக்கு செஞ்சுட்டு இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மட்டும் இது கொடுப்பேன். இது நான் வந்து 2 நாள் வச்சுப்பேன். இதே மண் பாத்திரத்தில் வச்சுட்டு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இன்னையை விட நாளைக்கு சாப்பிட்றதுக்கு வீணாகவே போகாது. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், வெளியிலேயே வைக்கலாம் நம்ம. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை அதுவும் போட்டுக்கலாம். தள்ளி நின்று போட்டுக்கோங்க கருவேப்பிலையும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி இருக்கோம், இருந்தாலும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு இவ்வளோ சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கி பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம பாக்கி உள்ள பொருள்லாம் சேர்க்க ஆரம்பிக்கணும். நல்லா வதங்கட்டும். இப்போது நம்மளோட இது வதக்குனதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பிரண்டையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பொடியாக சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் சேர்க்குறேன். அதே மாதிரி 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பவுடர், போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழ அளவு சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் இதில் விட்டுக்கலாம். நட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கலாம். இனி இது கொதித்து நல்லா வத்தட்டும். வத்தினதுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கூட உப்பு வேணும். நான் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு குழம்பு போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா அது காய்கறிக்கெல்லாம் பிடிச்சிரும்.
அவ்வளோதான். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி மருந்து குழம்பு, வெத்த குழம்பு இதெல்லாம் செய்யும்போது எண்ணெய் வந்து மேலே இந்த மாதிரி வந்துட்டு நிப்பாட்டினோன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், நம்ம பிரண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவோடு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.